ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுஎஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. குட் டே எல்லாருக்கும். இன்றைக்கி நாள் சூப்பராக அமையணும் எல்லாருக்கும் அப்படின்னு விஷயத்தை சொல்லிக்கிட்டு நம்ம ஷோட கான்செப்ட் என்ன அப்படின்னும் சொல்லிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறது, அதுதான் நம்ம ஷோவோட நோக்கமே. இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எதை பற்றியெல்லாம் பேச போகிறோம், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டுருக்கு. அதை ஃபஸ்ட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிருங்க. நாங்க ஜிங்கனும் போயிட்டு ஜங்குன்னு வந்துடுறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. We are back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் டிஃபன் பாக்ஸ்ல, அதை சொல்லியே ஆகணும். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சச்சின் படம் பார்த்துருக்கீங்களாங்க? அதுல ஒரு டைலாக் வரும், மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. இதுக்கும் இந்த டைலாக்குக்கும் இன்னைக்கு டாபிக்குக்கும் என்னமா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. சும்மா ஒரு இன்ட்ரோக்காக சொன்னேன். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டட் டாபிக். திரும்பவுமா அப்படின்னு கேட்காதீங்க. சாப்பிட தூண்டுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் நான் பேச போகிறதில்ல. இல்லை வெயிட் லாஸ், வெயிட் கெயின் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் இது வந்து ஃபுட் தட் ரிசம்பிள்ஸ் பாடி பார்ட்ஸ். என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா எந்தெந்த உடல் பாகங்களுக்கு நல்லது. நேச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நேச்சரை அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது பார்க்கும் போது, அந்த விஷயத்தை பார்க்கும்போது, அந்த ஃபுட்டை பார்க்கும்போது நம்ம பாடி பார்ட்டோட விஷயத்தை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த பார்ட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவாகவே நல்லா சாப்பிட்டோம், நல்ல விஷயங்களை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. ஆனால் பர்டிகுலராக இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடும்போது எந்தெந்த பார்ட்ஸுக்கு வந்து அது நன்மை சேர்க்கும். நிஜமாவே அந்த மாதிரி ஃபுட் வந்து எந்த பாடி பார்ட்ஸை ரிசம்பிள் பண்ணுது, எதை சாப்பிட்டா எதுக்கு நல்லது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு சொல்ல போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்குது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இதை பற்றிலாம் சாங்ஸுக்கு அப்புறமா பேசலாம். சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை ஃபஸ்ட்டு கேட்டுடலாம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஃபுட் தட் ரிசம்பிள்ஸ் பாடி பார்ட், இதை பற்றி தான் பேச போகிறோம் இன்னைக்கு ஷோவில் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம டிஃபன் பாக்ஸ் வந்து இன்னைக்கு சாப்பாடு சம்மந்தமான ஒரு விஷயமா இருக்க போது. ஆனால் ஹெல்த்தி பேஸ்டு தாங்க. இது வந்து எது சாப்பிட்டா எதுக்கு நல்லது, அதை பற்றி தான் பேச போகிறோம். சாப்பிட்லன்னா அந்த ஃப்ரூட்ஸுக்கு, வெஜிடபிள்ஸ்க்கு நல்லது, அவ்வளோதாங்க. ஸோ இதை சொல்ல போகிறது உங்கள் ஆர்ஜே ஜிவி. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ. இந்த டொமேட்டோவை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ளே போகிறத அந்த டொமேட்டோட அந்த சுற்று வட்டம், நீள் வட்டம், சதுர வட்டம், குறுக்கு வெட்டு தோற்றம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பேசிக்கலி ஐ எம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். இதெல்லாம் இங்கிலீஷில் என்ன அப்படின்னு இங்கிலீஷ் பீட்ரூட்டு 4 பேர் தெரிவாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்லிடுறோம். குறுக்கு வெட்டு தோற்றத்தில் நீங்கள் வந்து டொமேட்டோவாக பார்த்தீங்கன்னா, அந்த டொமேட்டோ தக்காளி எப்படி இருக்கும் அப்படின்னா, தக்காளியை தாங்க சொன்னேன். அது வந்து பார்க்குறதுக்கு ஹார்ட் மாதிரி இருக்குமாங்க. அதாவது ஹார்ட்டில் போகிற லங்ஸ், வால்வ்ஸ். ஹார்ட்டில் எதுமா லங்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, அதில் இருக்கிற வால்வ்ஸ், ஆர்டிகல்ஸ், வென்டிகல்ஸ், அது இதுன்னு நிறைய இருக்குல்ல. ஹார்ட் பற்றின ஆர்டிக்கல் தாம்மா தெரியும், ஹார்ட்டில் இருக்கிற ஆர்டிக்கல்லாம் தெரியாது அப்படின்னீங்கன்னா, அதை போய் என்னமோ இருக்குங்க, அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஆனால் அது சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது. பார்க்குறதுக்கு ஹார்ட் மாதிரி இருக்கிறதுனால டொமேட்டோ நிறையா சாப்பிட்டிங்கன்னா இதயத்துக்கு நல்லது. அடுத்த தடவை டொமேட்டோ ரைஸ், டொமேட்டோ சட்னி, இந்த மாதிரி. ஏன்னா நமக்கு டொமேட்டோலாம் தெரிஞ்சது அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் தக்காளி விலையை கேட்டால் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்படி தான் இருக்குது இப்போ இருக்கிற நிலமை. ஸோ தக்காளியை பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இப்போ செலவழித்து வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆனால் பத்தாது, எம்பி ஆகியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபுட் ரெசம்பிளன்ஸ் பற்றி பேச போகிறோம். நீ ஏற்கனவே பேசுனதே எங்களால் தாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சூப்பரான சாங்ஸ் எல்லாம் போட்டு மேனேஜ் பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. ஃபுட் தட் ரிசம்பிள்ஸ் பாடி பார்ட்ஸ், அதை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த ஃபுட் பர்டிகுலராக சாப்பிட்டா எந்த பாடி பார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அது பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவே அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதோட ரீசன் வந்து அதை சாப்பிடும்போது அந்த பாகத்துக்கு பர்டிகுலராக ரொம்ப நன்மை சேர்க்கும் அப்படிங்கிறதுனால தான் நேச்சரே அந்த ஃபுட் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. அப்படிலாம் நீ ஏன் அடிச்சு விட்டுட்ருக்கோமா, அதான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் நிஜமாவே இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? எந்த சயின்ஸ் காலேஜில்
இதில் அப்படிலாம் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஆன்லைனில் படிக்கிறது தாங்க. நாங்கள் என்ன அறிவாளியா? நாங்கள் பார்ன் அண்ட் பிராட்டப் ஒன்று பிஹெச்டி ரிசர்ச் தான் பண்ணிட்டு வந்து சொல்லணும்னா என்னதான் சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அடுத்து என்ன பார்ட் பற்றி பேச போகிறோம், என்ன ஃபுட் அது ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேப் சாப்பிட்டா லங்ஸுக்கு ரொம்ப நல்லதாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாம இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி நம்பினாதான் உங்களுக்கு கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நினச்சிட்டு நம்பிடுங்க. நிஜமாவே கிரேப் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. லங்ஸில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள், நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறீங்க செய்கிறீங்க, அதனால் அந்த கழிவுகள் எல்லாமே கிரேப்ஸ் இந்த மாதிரி சாப்பிடும்போது அது வந்து அந்த கசடுகளை அகற்றிவிடும். அப்படிக்காக ஸ்மோக் பண்ணுறது நல்லதுன்னுலாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ அதை பண்ணாமல் இருங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகாது. இது சாப்பிடுங்க, அவ்வளோதான். நல்லது அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கணும். அதுக்கு எதிர்த்தாப்புல கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு பஞ்சத்தில் கமலஹாசன் மாதிரி நம்ம டென்ஷன் ஆகணும். ஸோ சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை ஃபஸ்ட்டு கேட்கலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபுட், அதோட பார்ட் என்ன, அது எதுக்கு நன்மை பயக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா சூப்பரான சாங்ஸை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஃபன் பாக்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, ஃபுட் தட் ரிசம்பிள்ஸ் பாடி பார்ட்ஸ். அதை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன ஃபுட் சாப்பிட்டா எந்த பாடி பார்ட்டுக்கு நல்லது, அந்த ஃபுட்டு நேச்சுரலாகவே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃபுட் எதை வந்து ரிசம்பிள் பண்ணுதுன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ. அது வந்து பேன்க்ரியாஸை வந்து ரிசம்பிள் பண்ணுதாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டா பேன்க்ரியாஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ பேன்க்ரியாஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சாப்பிட பாருங்க, அதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஃபுட் அந்த பார்ட்டை தான் ரிசம்பிள் பண்ணுது. அதே மாதிரி மஷ்ரூம் சாப்பிட்டிங்கன்னா, மஷ்ரூமோட ஷேப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். கிராஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா ஹியரிங், அதாவது காது மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை கட் பண்ணி பார்த்தா எந்த ஆங்கிளில் நீ பார்த்த அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்கள் கண் கொண்டே பாருங்க, அது தெரியும். ஏன்னா என் கண்ணில் பார்த்தா தான் அப்படி தெரியுமான்னு தெரில, உங்கள் கண்ணில் பார்த்தாலும் அப்படி தான் தெரியும். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா அது காது மாதிரியே இருக்கும் டிசைன் பார்க்கறதுக்கு. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பார்த்துட்டு காது எங்க மஷ்ரூம் மாதிரி இருக்கு அப்படிலாம் கேட்கக்கூடாது. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து காது மாதிரி தெரியணும். தெரியலனாலும் ஆமான்னு சொல்லிடுங்களேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தி பேசிக்கிட்டீங்களா, அதுக்காகவாது ஆமான்னு சொல்லிடுங்க பாஸ். அதை சாப்பிட்டா காதுக்கு நல்லதுங்க. மேட்ரு இவ்வளோதான். ஸோ சாப்பிட்டு பாருங்க. காது கேட்கல, இல்லை காதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மஷ்ரூம் சாப்பிட்டு பாருங்க. அப்படியும் கேட்கலன்னா அது கம்பெனி இந்த விதத்தில் பொறுப்பாகாது. இது எழுதுனவனை யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் நாலு உதவுதீங்க. நான் ஜஸ்ட் சொல்கிறதா, நான் இதுக்கும் எனக்கு இந்த கான்செப்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. ஸோ சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை ஃபஸ்ட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. We are back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது US தமிழ் FM. இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க RJ ஜிவி. ஃபுட் தட் ரிசம்பிள்ஸ் பாடி பார்ட். அது வந்து அதோட ஹெல்த்தும் கூட, அந்த பார்ட்டுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது. அதை பற்றின விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே டொமேட்டோ, மஷ்ரூம் அது இதுன்னு ஏகத்துக்கும் அடிச்சு விட்டா அடுத்து என்ன அடிச்சு விட போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்நட். இது வந்து எல்லா டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க. பொதுவாக வந்து நீங்கள் ஞாபகம் மறதி இருக்குது, பிரெயினில் வந்து அதோட நியூரல் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே சாப்பிட சொல்லுவாங்க. அதுதான் வால்நட். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிரெயின் மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. பிரெயின் நீ பார்த்துருக்கியா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதுக்காக என்ன பிரெயினை உடச்சி பார்க்கவா முடியும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்து சயின்ஸ் புக்லலாம் படிச்சிருக்கோம்ல, பிரெயின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வால்நட்டை பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதனால் பார்க்கறதுக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு தோணவே தோணாது. இந்த வால்நட் சாப்பிட்டு பார்த்தா அது ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் அது அவ்வளவும் மூளை, ஏற்கனவே சொல்லுவாங்களே வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லது, அந்த மாதிரி தான் வால்நட் சாப்பிட்டா மூளைக்கு நல்லது. ஆனால் மூளைக்குன்னு நல்லதாக இருக்கிற எந்த விஷயமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கஷ்டப்பட்டு சாப்பிடுங்க, மூளை நல்லா ஹெல்த்தியாக வேலை பார்க்கும். அதுக்கு மூளை இருக்கணுமே அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, அது தானாக தான் வளரணும். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் மூளைலாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா வால்நட் சாப்பிட்டு ரொம்ப தெம்பாக வேலை பாருங்கள். நம்மளுக்கு வந்து எனர்ஜி தானா பூஸ்ட் ஆகும், மூளை நிறையா பரபரப்பாக வேலை பார்க்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஜீனியஸ் எல்லாம் வால்நட் சாப்பிட்டா ஜீனியஸ் ஆனாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி கேள்வி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டுங்க. அதை படிச்சுட்டு அது நம்ம ஆளுங்களுக்கு தெரியட்டும் இந்த மாதிரி டாபிக்லாம் எடுத்து கொடுக்கலாமா பேசுறதுக்கு அப்படின்னு. ஸோ சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஃபுட் தட் ரிசம்பிள் பாடி பார்ட்ஸ், அதை பற்றி தான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் ஷோவில் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை சொல்லிட்டு இருக்கிறது உங்கள் RJ ஜிவி. நிறைய ஃபுட் பற்றி சொன்னோம், இதெல்லாம் சாப்பிட்டா இதுக்கெலாம் நல்லது, அதுவும் பிரெயின் பற்றிலாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கணும், எல்லாமே வந்து ரொம்ப விஷனரியாக இருந்தால் தான், ரொம்ப பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தால் தான் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கண் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா பாடி பார்ட்ஸ் மாதிரியுமே கண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அது வழியாக நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம்,
எல்லா உறவுகளையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எது சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, எந்த ஃபுட் பார்க்கறதுக்கு கண்ணு மாதிரி இருக்கு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா கேரட்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கண்ணு நம்ம ஐ பால்ஸ் இருக்கிற மாதிரி நடுவில் ஒரு ரவுண்ட் இருக்கும், சுற்றி ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கும். இதெல்லாம் பச்சை பிள்ளைக்கு கேட்டால் கூட சொல்லும். என்னையெல்லாம் வந்து அடிக்கணும்னா ஒரு 4 வயசு பையன் அடிப்பா சார், நீங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்காதீங்க. கண்ணுக்கு நல்லது கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, கேன்சர் கூட நல்லது அப்படின்னு ரிசர்ச் ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்கு. டெய்லி வந்து கேரட் ஜூஸ் எடுத்து குடிச்சிங்கன்னா கேன்சர் செல்ஸ் வந்து ரொம்ப அன்பிலீவபிளாக குறையுது, அதோட அமௌண்ட் வந்து ரொம்ப உடம்புல நல்ல சேஞ்சஸ் தெரியுது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கேரட் வந்து எல்லா விஷயத்துக்குமே நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது நான் தான் சொல்லணும்ல, நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. எந்த ஷேப்பில் வச்சு பார்க்கணும் அப்படிலாம் கேட்குறீங்க, எந்த ஷேப்பில் வேணால் வச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கு ஸ்டொமக் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டொமக்குக்கு ரொம்ப நல்லது ஜிஞ்சர் சம்மந்தமானதெல்லாம் சாப்பிட்டா. கிட்னி பீன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கிட்னிக்கு நல்லது. அதனால தான் கிட்னி பீன்ஸ்னே பேர் வச்சிருக்காங்க. இது எங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களை கூல் பண்ணுறதுக்காக சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட வைண்ட் அப் செஷனுக்கு வந்தாச்சுங்க. ஜாலி அப்படின்னு சொல்லுவீங்களே, எங்கள் காதுக்கும் விழுகுது. அதுக்காக நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம். நாளைக்கு திரும்ப இதே மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்து அறிவுபூர்வமாக சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் அறிவை பிடிச்சி திங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்போம். அது ஏன்னா அதுங்களோட கடமை. இது வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. இதெல்லாம் பண்ணணும். சில விஷயங்கள்லாம் எதுக்கு பண்ணணும்னு தேவையே இல்லை, பண்ணணும், அவ்வளோதான். அந்த ஒரு டாப்பிக்கே அவ்வளோதான். ஸோ உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் சாப்பிட்டா சில பார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னோம். அது இதுக்காக தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லைங்க. பொதுவாகவே நல்ல விஷயத்த சாப்பிட்டா நல்லது தான். அது இதுக்கு நல்லது அதுக்கு நல்லது அப்படிங்கிறத விட உடம்புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் வரும். அந்த மாதிரி விஷயங்களை தேடி தேடி சாப்பிடலாம். ஜங்காக சாப்பிட்றத விட்டுட்டு நல்லது சாப்பிட்டா நல்ல விஷயங்களும் தோணும். நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம சிந்தனை வரைக்கும் வந்து செயல்படுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இது என்ன புது கதையாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது நிஜமாவே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னொரு டாபிக் பண்ண போகிறேன். ஆனால் நாளைக்கு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி டாபிக் கிடையாது. நாளைக்கு வேற ஒரு டாபிக், சூப்பரான டாபிக் எடுத்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஜிவி. திஸ் இஸ் ஜிவி சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிஃபன் பாக்ஸ். அடுத்த ஷோஸ் பண்ணுறதுக்கு ஆர்ஜேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயும் போயிடாதீங்க. சூப்பரான சாங்ஸ் வேற வந்துட்டு இருக்கு. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம யுஎஸ் தமிழ் எஃப்எம். பாய்.